உங்களால யார வேணா, என்ன வேணா பண்ண முடியும். உங்ககிட்ட அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும். 1960ஸ்ல மில்கிராம் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்டடிய பண்றாரு. இந்த ஸ்டடி படி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப 100 பேர் அதுல பங்கேற்கிறாங்கன்னா, அந்த 100 பேர்ல ஒருத்தர் இந்த பக்கம் இருக்காங்க, ஒருத்தர் அந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஷாக் தர மாரி விஷயங்கள்லாம் பக்கத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பட்டன் குடுத்துடுறாங்க. இந்த ஷாக்கோட வோல்டேஜ இன்கிரீஸ் பண்றதுக்கு. இப்படி இன்கிரீஸ் பண்றாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஒரு வாட்டி அந்த கேள்விக்கு இவங்க தப்பா பதில் சொல்லும்போது, அந்த ஷாக்கோட லெவல இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அப் டூ 450 வோல்ட்ஸ் வரைக்கும் இத இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்துல இந்த வலி அனுபவிக்கிறவங்க வந்து ஊன்னு கத்திருக்காங்க. ஈவன் தோ அந்த வலி அனுபவிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஆக்டர்ஸ் தான். ரியலா அவங்க வந்து ஷாக் பண்ணப்படல. ஆனா, இந்த பக்கம் இருக்கவங்க இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, அவங்கள ஹர்ட் பண்ணிரும். அவங்க உயிருக்கே இதனால ஆபத்து வரும் அப்டின்லாம் யோசிக்கல. இவங்க ரிசர்ச் இத பண்ணணும்னு சொல்ட்டாங்க. இவங்க பாட்டுக்கு செய்றாங்க. இந்த மாரி 65% அந்த வாலண்டியர் பண்ணவங்க வந்து இத வந்து பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கவங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி அப்டின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்னா நெறைய பேர் வந்து அத யோசிக்காம ஈவிலோ, இல்லையோ அப்டிலாம் பார்க்க மாட்டாங்க. அத செஞ்சுருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.